உதவாகிறேன். இந்த உதவாகிறேன் நம்பி வந்த அவன் ஒரு உதவாகிறேன். சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் நடித்த சூரிய வம்சம் இந்த திரைப்படம் எடுத்த இடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். 1997ஆம் ஆண்டு சரத்குமார் சார் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தாங்க சூரிய வம்சம். இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படங்க. இந்த திரைப்படத்துடைய திரைப்பட பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்டாக இருக்கும். இந்த திரைப்படத்தில் சரத்குமார் சார் இரட்டை வடங்கள் நடிச்சிருப்பாங்க. அதாவது அப்பாவும் பிள்ளையாவும் நடிச்சிருப்பாங்க. நான் பெருசாக மதிக்கிற சொத்தை உள்ள இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த சொத்தெல்லாம்? வீட்டை விட்டு ஒதுக்கி வச்ச சின்ன சரத்குமார் சாருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா பெரிய சரத்குமார் சாருடைய பேரனாக இருக்கும். ஓகேங்களா? அந்த தாத்தாவுக்கும் பேரனுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு காட்சி நம்ம சின்ராஜையோட பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் தாத்தாவும் பேரனும் சந்தித்து உரையாடும் ஒரு காட்சி எடுத்து தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோங்க. திருப்பூர் மாவட்ட எல்லைக்கு உட்பட்ட உடுமலைப்பேட்டைங்க. இந்த உடுமலைப்பேட்டையிலேருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் போனால் அமராவதி டேம் வருங்க. இந்த அமராவதி டேமுக்கு முன்னாடி ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி பார்த்தீங்கன்னா சைனிக் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் வருங்க. அந்த ஸ்கூலில் தாங்க இந்த தாத்தா பேரன் சந்திக்கக்கூடிய காட்சி எடுத்திருப்பாங்க. முதல் கட்ட காட்சியில் இந்த ஸ்கூலோட நேம் போர்டு நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இந்த வருஷம் உங்கள் ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஆகிறதுக்கு நான் பொறுப்பு. ரொம்ப நன்றிங்க. பெரிய சரத்குமார் சார் வந்து பேனா எழுதலன்னு உதறுவாருங்க. அப்போ இங்கு போயிட்டு அந்த பேரன் மேலே படுற மாதிரி ஒரு காட்சி. அப்போ நீங்கள் பார்க்கும்போது வெட்ட வழியா இந்த இடத்துல தாங்க எடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்கலாம் அதில் மரங்கள் நிறையா தெரியுது, இல்லை மரங்கள் கம்மியாக இருக்குன்ட்டு. காலப்போக்கில் சில மரங்கள் விழுந்து விட்டது, அதனால தான் இந்த வெட்ட வழியாக தெரியுதுங்க. சாரிப்பா தெரியாமல் மேலே இங்கு பட்டு சொல்லி சரத்குமார் சார் சொல்கிற மாதிரி ஒரு காட்சியும் இதே இடத்துல தாங்க எடுத்திருப்பாங்க. தெரியாமல் பட்டுருச்சு. பரவாயில்லைங்க, யாராவது வேணும்னே மயத்துவாங்களா? இவ்வளோ சின்ன வயசில் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கான் சொல்லி சரத் பில்டிங்லாம் நல்லா காமிச்சிருப்பாங்க. சின்ன வயசில் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கிறான் பாரு. எப்படிங்க பெருந்தன்மை இல்லாமல் போகும்? கவுண்டரையோட தன்னுடைய பேரன் தான் தெரிஞ்ச உடனே அவன் பார்க்கறதுக்காக வெளியே வருவாருங்க. அந்த காட்சியில் பாருங்கள், அந்த மதில் சோறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் இது நல்லாவே தெரிஞ்சிருக்கு பாருங்க. தாத்தா மீசியை தடவி காட்டு வருங்க. அதை பார்த்துட்டு பேரனும் இல்லாத மீசியை தடவி காட்டுற மாதிரி ஒரு காட்சியை இந்த கேட்டுக்கு முன்னாடி தாங்க எடுத்திருப்பாங்க. சாலையிலும் இருபுறமும் இந்த ஸ்கூல் இருக்குங்க. இதில் வந்து ஒரு காட்சியில் பேரண்ட பேர் கேட்குற காட்சியில் பின்பக்கம் மருந்து மதில் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கூல் தெரிஞ்சிருக்குங்க. ஆனால் இப்போ மதில்லாம் இல்லாமல் இருக்குங்க. உன் பேர் என்னப்பா? சக்திவேல். இப்போ பஸ் வருது பார்த்தீங்களா, அந்த திசையில் ஒரு யானை வர மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த குழந்தைய யானையில் ஏற்றிட்டு போக முடியுமான்னு கேட்குற காட்சியில் அப்படி பாருங்க பார்த்தீங்களா, இந்த காம்பவுண்ட்ஸோட பில்லர் பாருங்கள். இந்த பில்லர் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். இந்த குழந்தைய அதில் ஏற்றிட்டு போக முடியுமா? யானை மீது ஏறக்கூடிய காட்சி இந்த வாசப்படி தாங்க எடுத்திருப்பாங்க. பேரன் யானை மேலே ஏறிட்டு போகிற காட்சி அப்படி பஸ் பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் தாங்க எடுத்திருப்பாங்க. யானை சவாரி முடிஞ்சு பேரனை இறக்குவாங்க யானையிலேருந்து. அந்த காட்சியில் பாருங்கள், இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த கட்டைலாம் தெரிஞ்சிருக்கோம். இதில் ஸ்கூல் பசங்க உட்காந்துருக்க மாதிரி காட்சிகள் பதிவு பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சா? பேரனுக்கு இவர் தான் அந்த தாத்தான்னு தெரியாது இல்லையா, அதனால் நீங்கள் யாருங்க எனக்கு இதெல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாரு. அந்த காட்சியில் பாருங்கள், பின்பக்கமாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த முக்கோணம் மாதிரி கூரை டைப்பு, அந்த காட்சி கவலையாக இருக்கும் பாருங்க. ஆமாம், இவ்வளோலாம் பண்ணுறீங்களே, நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே. சரத்குமார் சார் நான் அவனுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லுவார். உடனே அந்த சிறுவனும் பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட் நான் வரேன், பஸ் வந்து கிளம்பி போகிற மாதிரி காட்சி. ஓகே ஃப்ரெண்ட், பஸ் வந்துச்சு, நான் வரேன்.